அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கு நம் காதில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த சூழ்நிலை இன்றைய வெப்பநிலை அப்படி இந்த காது பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாகும். சரிங்களா? ஏன்னா பனிகாலம். இந்த பனிகாலத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதனால பல பிரச்சனைகள் காதில் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது ஒட்டைட்டிஸ் மீடியா, இடைச்செவி அலர்ஜி என்று இதுக்கு பெயர். இது பாக்டீரியா, வைரஸ் போன்ற கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஒன்றாகும். சரிங்களா? இது எப்படி வரும்னா, இயர் ட்ரம்முக்கும் பின்பகுதியில் இருக்கக்கூடிய காற்று பகுதி பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியது. சரிங்களா? இந்த பகுதி நடுப்பகுதி, காதினுடைய நடுப்பகுதியும் தொண்டை பகுதியும் ஒரு லிங்க் இருக்குது. யூஸ்டீசியன் டியூப் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த பகுதினால இது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனை அதிகமாக சளி இருமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒட்டைட்டிஸ் மீடியா என்ற பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இது ஒரு 4 வகையான பகுதியாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று ஒட்டைட்டிஸ் மீடியா, ரெண்டாவது அக்யூட் ஒட்டைட்டிஸ் மீடியா, மூணாவது ஒட்டைட்டிஸ் மீடியா வித் எஃப்யூஷன், நாலாவது கிரானிக் சப்புரேட்டிவ் ஒட்டைட்டிஸ் மீடியா. இப்படி 4 பகுதிகளாக இதை மருத்துவம் துறை பிரித்திருக்கிறார்கள். அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகள் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த பிரச்சனைகள் என்னென்ன இருக்கும்? ஒட்டைட்டிஸ் மீடியாவில் என்னென்ன பிரச்சனை இருக்கும்? காதில் வலி இருக்கும், காதில் ப்ரெஷர் அழுத்தம் இருக்கும், காய்ச்சல் வரும், காதில் நீர் வடியும், மூக்கில் நீர் வடியும், காதுல சீல் வடியும், தும்மல் இருக்கும், இருமல் இருக்கும், மூக்கில் ஒரு அழுத்தம், கன்ஜஷன், தும்மல், சளி, மூச்சோட கஷ்டம், இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து பசி இருக்காது, குமட்டல் இருக்கும், தலைவலி, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இந்த ஒட்டைட்டிஸ் மீடியா என்ற பிரச்சனையால் ஒருவர் அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதை நாம் எப்படி சரி செய்வது என்று சொன்னால், நிறைய மருத்துவத்துறைகள் இருக்கு. ஆனால் எந்த பிரச்சனையும் வராமல் மிக குறுகிய காலத்துக்குள்ள உங்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருந்துகள் ஹோமியோபதி மருத்துவ துறையிலே இருக்கிறது. ஹோமியோபதியிலே இதற்கு மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கு. பெல்லடோனா, கல்கேரியா காப், சென்னப்போடியம், சாமமில்லா, சைலீஷியா, ஹெப்பாசல், மெர்குரிஸ் டல்சிஸ் போன்ற பல்வேறு மருந்துகள் இந்த ஒட்டைட்டிஸ் மீடியா என்ற நோயினை உடனடியாக தீர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நோய் தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த பனிகாலங்கள் வருகின்ற காலகட்டத்திலெல்லாம் இது போன்று உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியினையும் இந்த மருந்துகள் உங்களுக்கு தந்துவிடும் என்பதனை கூறி, இது போன்ற செய்திகள் உங்களை சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.